பைபிள் மைண்ட் சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக இந்த கிறிஸ்துவ வாழ்விலே விசுவாசிகளாக தேவனை பின்பற்றுகிறவர்களாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காரணம் என்னவென்றால், சில பாவங்களை நாம் பாவமாகவே கருதுவதல்ல, அது வாழ்வின் நடைமுறையினுடைய ஒரு அங்கமாக பார்க்கிறோம். சில விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று, இதை எப்படி செய்வது, செய்யாமல்லாம் இருக்க முடியாது என்று நாம் எண்ணுகிறோம், அவ்விதமாக வாழுகிறோம். ஆனால் தேவன் அதை பாவமாக கருதுகிறார். அதை பாவமாக மட்டும் கருதவில்லை, அதை செய்யக்கூடிய நபரை குறித்து எச்சரிக்கையும் இடுகிறார். அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அந்த சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்கிற ஒரு நபருடைய வாழ்வில் இருந்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே முதல் 15 வசனங்களிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் இருக்கிறது. அதில் பல விதமான வியாதியஸ்தர்கள் அங்கு இருக்கிறார்கள். அங்கே தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது யார் முதலாவது அங்கு முந்தி இறங்குகிறார்களோ அவர்களுக்கு உடல்நிலை அல்லது நோய் சரி செய்யப்படும் என்ற ஒரு காரியம் இருந்தது. இந்த அங்கு ஒரு மனிதன் இருக்கிறான். 38 வருடமாக அந்த மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுடைய நிலையை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். 38 வருடமாக அந்த இடத்தில் இருக்கிறான். குடும்பத்தை விட்டு பிரிந்து அல்லது குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில, ஒரு இயல்பு வாழ்வு வாழாத நிலையில, ஒரு நல் விசேஷத்திற்கு போயிருக்க முடியாது அல்லது நல்ல விதமான உணவுகளை அறிந்திருக்க முடியுமா என்ற நிலை அல்ல. அவனுடைய இடத்திலிருந்து யோசித்தோம் என்றால் சற்று யோசிக்க முடியாத ஒரு சூழலில் ரொம்ப கொடுமையான கடூரமான ஒரு வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனிதன். அந்த மனிதனும் அங்க இருக்கிறான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஏனென்றால் அந்த மனிதன் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான், என்னை அழைத்து செல்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஸோ கைவிடப்பட்ட நிலை, ஒரு கடுமையான ஒரு வாழ்வு என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனிடத்தில் தேவன் இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகம் தருகிறார். அதுவும் அவனுடைய விருப்பத்தை கேட்டு உனக்கு சித்தமா என்ற ஒரு கேள்வி எழுப்பி அவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அங்கு சரி செய்கிறார். இதெல்லாம் சரிதான். தேவன் சுகம் கொடுக்கிறார், தேவன் அப்பேற்பட்ட மனிதனையும் கண்டு அவனுக்கு சுகம் கொடுக்கிறார் என்பதெல்லாம் சரிதான். ஆனால் இதிலிருந்து நாம் காரியத்தை கற்றுக்கொள்வதல்ல, இதுக்கு பிற்பாடு அவனுடைய அணுகுமுறையை வைத்துதான் தேவன் எச்சரிக்கிறார். ஏன் அவன் அப்படி என்ன அணுகுமுறையை செய்தான் என்றால், பொதுவாக முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்த பொழுது பரிசேயர்கள், சதுசேயர்கள் அல்லது அப்பொழுது இருந்த மத தலைவர்கள் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை தந்தார்கள். ஓய்வு நாளிலே சுகம் கொடுப்பதையும் அல்லது ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து செய்த செயலெல்லாம் கண்டித்து எதிர்த்து ஒரு நகரத்தை விட்டு தள்ளி வைப்பதாகவும் அல்லது பெரிய பெரிய தண்டனைகள் கொடுக்கப்பட்ட காலகட்டம் தான் அந்த காலகட்டம். இதை அவன் ஒருவேளை அறிந்திருக்கலாம். ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால், அவன் அணுகிய அணுகுமுறையை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவன் சுகம் பெற்றான். சுகம் பெற்று அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கேட்கிறார்கள், ஏன் இந்த படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்கிறாய் என்று சொல்லி. அதற்கு அவனுடைய பதில் என்னவாக இருக்கிறது, எனக்கு சுகம் கொடுத்தவர் இதை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார் என்று சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அதற்கு அவர்கள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேண்டானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். இங்கு இதுதான் முக்கியமாக யோவான் சொல்ல வரக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இங்க என்ன, அவர்கள் கேட்ட உடனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை என்று சொல்கிறார். இங்கு அறியவில்லை என்று மொழிபெயர்த்திற்கு பதிலாக சொல்லவில்லை என்றுதான் மொழிபெயர்த்திருக்க வேண்டும். இந்த கிரேக்க வார்த்தையினுடைய இணை வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கிறது என்றால், லுக், நோயிங், சீயிங் அண்ட் டெல் என்ற பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கு அறியவில்லை, இந்த நோயிங் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆக்சுவலாக அந்த இடத்துல டெல் என்ற வார்த்தை அல்லது சேயிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டும். அதாவது இவன் இன்னார் என்று சொல்லவில்லை என்பதுதான் சரியாக மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. ஏன் அவன் சொல்லவில்லை என்றால், ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் இருந்த நெருக்கடி, இந்த பியர் பிரஷர், இந்த சமூகத்தால் வரக்கூடிய அழுத்தத்தையும் சமூகத்தால் வரக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அவன் தேவனோடு தன்னை அடையாளப்படுத்துவதற்கு தயங்கினான். இங்க அதுதான் விஷயம். இங்க நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட சூழலை நாம் அணுகி கொண்டுதான் இருக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்வு, கைவிடப்பட்ட வாழ்வு, ஒரு குடும்பம் அற்ற நிலையில் வாழ்கிறான்.
ஒரு நல்ல நிலையில் இல்லாத ஒரு வாழ்வு. ஆனால் அவனுக்கு எல்லாமே இப்போ மாறிவிட்டது. அவனுக்கு உடல்நிலை சரியாக மாறிவிட்டது. அவனால் முடிந்தால் எல்லாவற்றையும் திரும்ப அவனால் ஈன்ற முடியும். இப்பேற்பட்ட சூழலை தந்த தேவனையே அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு சமூக பாதிப்பை கண்டு பயப்படுகிறான். அதை தான் இயேசு கிறிஸ்து அதை அறிந்து மீண்டும் அவனிடத்தில் வந்து, இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். இந்த வார்த்தையை அவன் சுஸ்தம் ஆகும் பொழுதே அவர் சொல்லியிருக்கலாம். சிலர் சொல்வார்கள், இல்லை இது இயல்பாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்று. ஆனால் இந்த வார்த்தையை அவர் சுஸ்தமாகும் பொழுதே சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகு தேவன் அவனிடத்தில் வந்து சொல்கிறார், அதிக கேடானதொன்றும் உன்னுடைய வாழ்வில் நடைபெறாதபடி இனி பாவம் செய்யாது என்று சொல்லி. அப்ப நாம் இங்கு என்ன புரிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், we should not compromise our God for any reason. நாம் தேவனை ஒருபோதும் சமரசம் பண்ணவோ, தேவனை ஒருபோதும், தேவனுடைய நீதியை ஒருபோதும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஆம், இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நண்பர்களால் நமக்கு அழுத்தம் வரும், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் நமக்கு அழுத்தம் வரும், திருச்சபையில் நமக்கு ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்லது நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், நமக்கு பல்வேறு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் சில விஷயங்களை செய்யும்படி நம்மளை நிர்பந்திக்கக்கூடும். ஆனால் அதையெல்லாம் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் சரியானதா? இதை செய்யும் பொழுது தேவன் மகிமைப்படுவாரா, தேவன் பிரியப்படுவாரா என்ற தற்பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனை முதன்மைப்படுத்துவது தான் தேவனை பின்பற்றுவதாகவும் தேவனை ஏற்றுக்கொண்டதாகவும் தேவன் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாம் எதையெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் ஒன்றுமில்லாத ஒரு விஷயம் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவன் அதை சீரியஸாக, அதை எச்சரிக்கக்கூடிய நிலையில் வைத்திருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, நாம் நபர்களை பிரியப்படுத்துவதல்ல, நபர்களுடைய தீர்மானங்களை பிரியப்படுத்துவதல்ல, நண்பர்களுடைய தீர்மானங்களை பிரியப்படுத்துவதல்ல, நாம் தேவனை பிரியப்படுத்துவதில் ஜாக்கிரதையாக இருப்போம். அப்படி வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.